2019 மேம் 5 இயர்ஸ்க்கு மேலே ஆயிடுச்சு. எனக்கு வந்து வயிறுல வந்து முறுக்கி முறுக்கி வலிக்கும் மேம். அதனால கால் ரெண்டுத்துலயும் நரம்பு இழுக்கும். குனிஞ்சி அந்த சமனம் எடுக்க முடியாது. ஒரு டைம் குனியும் போதும் ரொம்ப வலிக்கும். பேச முடியாது. கொஞ்சம் சவுண்டா பசங்களை கத்த கூட முடியாது. அப்படி வலி இருந்தது. அக்யூபங்க்சர் போயிட்டு நீடில் போட்டு கொஞ்சம் லைட்டா அந்த இடத்துல முறுக்கிறது மட்டும் குறைஞ்சது மேம். அதுக்கப்புறம் அப்படியே தான் இருந்தது 4 வருஷமாவே. இப்ப லாஸ்ட் மந்த் 7th இருந்து எடுக்க ஆரம்பிச்சேன் எலிக்சர் மிக்ஸ். ஒரு 10 டேஸ்க்குள்ளேயே அந்த முறுக்கிறதுலாம் ரிலாக்ஸ் ஆயிடுச்சு மேம். அதாவது ரிலீவ் ஆயிடுச்சு மேம். பேக் ஆயிடுச்சு, நார்மலுக்கு வந்துச்சு ஒரே நாள்லயே. அதாவது ஒரே நாள்ல 2 ரிசல்ட் கிடைச்சது எனக்கு. அது ஒரு ரிசல்ட். அப்புறம் இன்னொன்று வந்து ஒரு 18 இயர்ஸ் முன்னாடி படியில சாரி வழுக்கி ஸ்லிப் ஆகி விழுந்துட்டேன் மேம். உட்காந்த மாதிரி விழுந்ததுல பேக்ல வந்து ஒரு லெஃப்ட் சைட்ல ஒரு மசில் கம்ப்ரெஷன், அந்த எலும்புல கம்ப்ரெஷன் ஆயிடுச்சு மேம். அப்படி ஆனப்ப என்னால நடக்கவே முடியல, தூங்கவே முடியல. தூக்கமே தலையில இருந்து கால் வரைக்கும் நரம்பு இழுத்துது. சென்ட்ரல் நர்வஸ் சிஸ்டம் அங்க அஃபெக்ட் ஆனதால பிஎஸ்டில ஸ்கேன் எடுத்து பார்த்தப்ப அவங்க ஒண்ணுமே இல்லைன்னு சொல்லிட்டாங்க. ஆனா வழி படுறது நம்ம தானே, நடக்கவே முடியாது. இப்போ ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன், ஜாப் லெக்சரா இருந்தேன். அப்போ வந்து வீட்டுல இருந்து மெயின் ரோடுக்கு கார்ல போய் தான் மேம் போக முடியும், பஸ்ல, காலேஜ் பஸ்ல. அப்புறம் அங்க இருக்கும்போது ஹோமியோ டேப்லெட்ஸ் எடுத்து அந்த தூக்கம் பிரச்சனை எல்லாம் சரியாச்சு மேம். கொஞ்சம் கால் நடக்கணும் சரியாச்சு. ஆனா அதோட ரிசல்ட் இப்ப எனக்கு தெரிஞ்சது மேம். ஜஸ்ட் ஒரு 20 டேஸ் முன்னாடி அந்த கரெக்டா கம்ப்ரெஷனான இடத்துல வந்து ஒரு ஜான் மேல வரைக்கும் கம்ப்ரெஷன் இருந்திருக்கும் போல. அந்த கம்ப்ரெஷன் இப்பதான் ரிலாக்ஸ் ஆச்சு. அப்படியே ரிலீவ் ஆகும். ஸ்ப்ரிங் ரிலீஸ் ஆனா எப்படி இருக்கும் அந்த மாதிரி ரிலீஸ் ஆச்சு மேம். ஒரே நாள்ல எனக்கு 2 ரிசல்ட் தெரிஞ்சது. அது எனக்கு ரொம்ப மிராக்கிள் மேம். 18 இயர்ஸ் கழிச்சு அது ஒரு கம்ப்ரெஷன் இருக்குது. அங்க ஒரு சயாட்டிக்கா அப்படின்ற மாதிரி நான் சொன்னேன். அது நிறைய இடத்துல அக்குபங்க்சர்ல அந்த கப்பிங் போடுவாங்க, அது போட்டு வலி அதிகமாயிடுச்சு மேம். ஆனா வந்து இப்ப எலிக்சர் மிக்ஸ் வந்து ஃபுல்லாவே நம்ம பாடியில ஃபுல் இன்டகிரேட்டடும் வந்து அது கியூர் பண்ணுது இன்டகிரேட்டடா. அது நமக்கு தெரியல. அது கொஞ்சம் கொஞ்சமா ஃபர்ஸ்ட் நாள் எடுக்கும்போது எனக்கு அந்த பிளட் ஸ்ட்ரீம்ல அது கலக்கிறது நல்லா தெரிஞ்சது. ஒரு எனர்ஜி மாதிரி ஒரு நல்லா பாயது தெரிஞ்சது. தலையிலையும் ஒரு கம்ப்ரெஷன்லாம் இருந்தது. அதுவுமே 2 நாள்லயே ரிலாக்ஸ் ஆச்சு மேம். ஆனா வந்து டெய்லி பசங்களை வளர்க்கும் போது டென்ஷன் கத்த கத்த அது பர்ஃபெக்டா நமக்கு தெரிய மாட்டேங்குது. அதாவது ரிலாக்ஸ் ஆகுது, மறுபடியும் நம்ம கத்தும் போது மறுபடியும் கம்ப்ரெஷன் வரதுனால ஃபுல் ரிலாக்ஸேஷன் என்ன தலைவலியில வரல மேம் எனக்கு. அப்புறம் வந்து பசங்க ஏசி போட்டுப்பாங்க, ஒரு 1/2 hour போட்டுப்பாங்க. அதுக்கப்புறம் அவங்க தூங்குறப்பறம் ஆஃப் பண்ணிட்டு படுக்கணும். காலில் வந்து நீட்டி படுக்கும்போது இந்த முட்டிக்கு கீழே 2 ஜானுக்கு கீழே ஃபுட்டு வருது இல்லைங்களா, அந்த கீழ்பாகம் ஃபுட்டுக்கு மேல இருக்கிற ஒரு ஃபர்ஸ்ட் ஜான்ல வந்து எனக்கு ஃபுல் காலுமே வந்து 2 காலுமே மரத்து போயிருந்துச்சு. ஏசினால மரத்து போயிருக்குன்னு நினைச்சேன். ஆனா வந்து நம்ம எலிக்சர் மிக்ஸ் எடுத்து 1 month கழிச்சு ஒரு 2 காலுமே ஒரே டைம்ல அப்படியே புஷ் பண்ற மாதிரி, உள்ள அப்படியே புஷ் பண்ற மாதிரி நல்ல வலி, உள்ள அழுத்தமான வலி. அப்பதான் தெரிஞ்சது அங்க ஏதோ அடப்பு இருந்ததால தான் அது மரத்து போயிருக்கு. அந்த அடப்பு அப்படி ஒரே நாள்லயே கிளியர் ஆச்சு மேம் எனக்கு. அதுக்கு முன்னாடி எல்லாம் வந்து என்னாச்சுன்னா, நான் ஒரு நாள் எழுந்து காலையில ஒரு 3 மணி 4 மணிக்கு பாத்ரூம் போறதுக்கு எழுந்தப்ப 2 காலுமே மரத்து போயிருந்ததால நான் கீழே கால் வைக்கவே முடியல. 2 காலும் மடிச்சுட்டு சின்ல போயிட்டு செவத்துல இடிச்சிட்டேன் மேம். அப்ப இடிச்சுட்டு பல்லுல அடிச்சு உதட்டினத்தெல்லாம் வந்து டாக்டருக்கு எல்லாம் போனோம் மேம். அன்னைக்கு இருந்தது அந்த கால் பொழுவா இருக்கும் எனக்கு. அப்படியே காலில் எழுந்துக்கும் போது அப்படியே செவத்தை பிடிச்சிட்டே பாத்ரூம் போயிட்டு கொஞ்சம் மூட்டு ரொட்டேட் பண்ற மாதிரி எக்ஸசைஸ் பண்ணாதான் எனக்கு கொஞ்சம் சரியாகும் அது நடக்கிறது. அப்ப இந்த மாதிரி ரிசல்ட் நமக்கு எலிக்சர் மிக்ஸ்ல வந்த பிறகு ஒரு கால் நல்லாவே வெயிட்லெஸ் ஆயிடுச்சு. காலில் எழுந்துக்கும் வெயிட்லெஸ் ஆனது. இன்னொரு கால் எனக்கு கொஞ்சம் லைட்டா ஒரு கம்ப்ரெஷன் மாதிரி இருக்கு மேம். அது நெக்ஸ்ட் டைம் எடுக்க எடுக்க சரியாயிடும்ட்டு நம்புறேன் மேம். ஆனா வந்து ரொம்ப நம்ம உடம்புல வந்து ஃபுல்லாவே என்னென்ன மேஜரான ப்ராப்ளம் இருக்கோ அது ஃபர்ஸ்ட் கிளியர் பண்ணுது மேம் இது. இந்த கால் நரம்பு இழுக்கும் போது எனக்கு வந்து ஒரு சமைக்கிறதுக்கு ஒரு 1/2 hour கூட நிக்க முடியாது மேம். கீழே உட்காந்து சேரில் போட்டு உட்காந்து தான் சமைப்பேன். இப்போ ஓரளவுக்கு 1 hour நின்னாலும் ஓகே, ஒன்றும் பிரச்சனை இல்லை. இன்னும் கொஞ்சம் ஒரு பாதி ப்ராப்ளம் இன்னும் சால்வ் ஆகணும் மேம். அதை ஒரு 3 months ஆர் 6 months கன்ஃபிடன்ஸாக எடுத்துட்டு நம்ம ஃபுல்லாகவே க்யூர் ஆயிடுவோன்ட்டு நினைச்சிருக்கேன் மேம். ஆனால் ரொம்ப அதிசயமான ப்ராடக்ட் தான் மேம். நம்ம முன்னாடி அதையுமே இந்த மாதிரி கிரீன் ஆப்பிள் ஒரு கிரேப்ஸ் இருக்குன்னு சொன்னாங்க, ஒரு 4 ப்ராடக்ட். ஆனால் அதில் வந்து இவ்வளோ ரிசல்ட் தெரியல மேம். இதுல வந்து கொஞ்சம் நல்லாவே இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் தெரியுது மேம். தேங்க்யூ மேம். மேம் உங்களோட ஏஜ் என்ன மேம்? 53 மேம். இப்போ 53. ஓகே. எவ்வளவு நாளா எலெக்ஷன் இருக்கீங்க மேம்?
லாஸ்ட் மந்த் 7th இருந்து இப்போ 1.5 month ஆகுதுன்னு நினைக்கிறேன் மேம். வாவ், காட் பிளஸ் யூ மேம். ஏன் தெரியுமா? சொல். ம். அக்கார்டிங் டு யுவர் சொல்லுங்க. ஹெல்த், உங்களுடைய ஹெல்த் பொறுத்தவரையும் உங்களுக்கு ம். உண்மையிலே நீங்க உண்மையிலே ஜீனி தான். ஏன்னா உங்களுக்கு என்னங்கிறது உங்களால புரிஞ்சுக்க முடியுது. அதாவது ஆ. சென்ட்ரல் நர்வஸ் சிஸ்டம்ல நமக்கு பாதிப்பு இருக்குங்கிறத நீங்க ஆமாம். கேட்ச் பண்ணிட்டீங்க. வெரி குட். அதே மாதிரி பாத்தீங்க ஆமாம் அப்படின்னா மேம். சிம்பியோட்டிக் சிஸ்டம், ஆ. மசில்ஸுக்கு தேவையான டெண்டர்னஸ், இதுல எல்லாம் கொஞ்சம் லேக்கிங்கா இருக்கு. ஆனா ஆ. என்ன ஆ. தெரியுமா, இறைவனுடைய மிகப்பெரிய ம். அருள், உங்களுக்கு ம். உண்மையிலேயே வந்து நல்ல ஒரு பெனிஃபிட் கிடைச்சிருக்கு. ஆமாங்க மேம். நீங்க சொல்ல சொல்ல உண்மையிலேயே வந்து இந்த ஸ்பைனல் கார்டு ம். வலுப்பெறுது, அதுல ரத்த ஓட்டம் ஆரம்பிக்குது. அதனாலதான் உங்களுடைய 2 கால்ல இருந்த நம்னஸ் மாறிடுச்சு. ம். ஆ. ஓகே ரெண்டாவது ஓகே. விஷயம், உங்களுடைய அந்த தழைப்பகுதியில ஏற்படக்கூடிய மூடு, ஆன்சிட்டி, இதெல்லாம் பாத்தீங்க அப்படின்னா வேரியேஷன் ம். காமிச்சிருக்கு. புரியல மேம், சொல்லுங்க. வேரியேஷன், அதாவது தலைப்பகுதியில உங்களுக்கு நீங்க ஆ. ஆ. அதாவது நீங்க அதான் குழந்தைங்க அப்படிங்கிறது ஒரு ரீசன் தான். ஆனா ம். ம். உண்மை என்ன அப்படின்னா அவங்க கொடுக்கக்கூடிய தொல்லைகளை அந்த பாடி வந்து சமாளிக்க முடியல. அதாவது முடியல. அந்த ஆமா. லிமிடேஷன்ஸ், எஸ், அது நிச்சயமா. காரணம் வந்து இப்போ ஆக்சிஜன் பற்றாக்குறை, ஆ. ப்ராப்பரான நியூட்ரிஷன் இல்லாம, லேக்கிங் ஆஃப், ஓகேவா, ஏன்னா சென்ட்ரல் சிஸ்டம்ல கொஞ்சம் பாதிப்பு ஆ. இருக்கிறதுனால இது எல்லாமே வந்து உங்களுக்கு அது மூடு வந்து பாத்தீங்க அப்படின்னா கொஞ்சம் ஆ. ஸ்ட்ரெஸ்டு. ஆ. ஓகேங்களா? ஆமாங்க ஆமா. மேம். அந்த 53 அப்படிங்கும்போது கண்டிப்பா ம். பெண்களுக்கு நிறைய விதமான ஹார்மோனல் சேஞ்சஸ் ஏற்படும். ஏன்னா ஆமா. எல்லா விஷயமே வந்து ரொம்ப ம். அதிகமா மைண்ட் ரீதியாவும் ம். உடல் ரீதியாவும் வந்து பலத்தை சுமக்கக்கூடியவங்க தான் பெண்கள். ஆமாம். அதனால வந்து உண்மையிலேயே வந்து உங்களுக்கு ஒரு ம். நல்ல ஒரு சேஞ்சஸ் கிடைச்சிருக்கு மேம். அது நீங்களே உணர்ந்துட்டீங்க. ரெகுலரா ஆஹா. எடுக்க டெஃபினட்டா ஆ. வந்து நீங்க ஆ. எதிர்பார்க்காத ரிசல்ட் எல்லாம் இந்த எலிக்சர் மிக்ஸ்ல கிடைக்கும். ஆமாம் வித்தவுட் மேம். சர்ஜரி, ஆ. ஆமாங்க. சர்ஜரி, பிசியோதெரபி, வாட் ஆமாங்க எவர். மேம். டேக் ஆமாங்க கேர். மேம். கண்டிப்பா ஆ. எலிக்சர் மிக்ஸ் ரொம்ப சப்போர்ட் பண்ணேன். தேங்க்யூ சோ மச். ஆ. தேங்க்யூ. தேங்க்யூ.